ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலர் மாறி வந்த உடனே தட்டில் மாற்றிக்கின்னு இப்போ இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணலாம், அதை அரைச்சிக்கலாம். க்ளீன் பண்ண 300 கிராம் சிக்கன் நான் எடுத்துருக்கேன். சிக்கனில் தண்ணி விடும். தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு சிக்கன் எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி சிக்கன் ஊறுகாய் ரெசிபி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த சிக்கனுங்க தண்ணிலாம் ட்ரை ஆனோடனே எடுத்து வச்சுட்டு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கலர் மாறி வந்த உடனே சிக்கன் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிற சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் வாசனை போன உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான், சுவையான சிக்கன் ஊறுகாய் ரெசிபி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.